வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் விசி ஹோஸ்ட் சம்மந்தமான தகவல் தான். இதற்கான லிஸ்ட் அப்படின்றது வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது வாய்மொழி தேர்வுக்கான தேர்வை எழுதிட்டீங்க, தேர்வு எழுதி மார்க்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ மார்க்கு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ அப்படின்றத கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூக்கான செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட்டில் தான் நீங்கள் செக் பண்ணணும். அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்றது இதுதான், mhc.tn.gov.in விசிஆர்இசி லாகின் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட வெப்சைட் வேறு, விசி ஹோஸ்ட்டுக்கு வெப்சைட் வேறு. வெப்சைட் எல்லாருக்கும் தெரியும். அதில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே அறிவிப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. இந்த அறிவிப்புகளில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 7/2/2025 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள ஆடிட்டோரியம் பில்டிங் விசி புரவலர் பதவிக்கான எழுத்துத் தேர்வில் தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு வாய்மொழி நேர்காணல் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்களா. அதை ஜஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஸோ பிடிஎஃப்பில் உங்களுக்கு வந்து யாரெல்லாம் செலக்டட் கேண்டிடேட்ஸ் அப்படின்றது வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நேம் ரஞ்சித் குமார் இளையராசு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேரை பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன ரிஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுங்கள். உங்கள் நம்பர் தானா அப்படின்றத பார்த்துக்குங்க. என்ன பேட்ச் அப்படின்றது மார்னிங் செஷன் 9 AM இருக்கணும். அந்த மாதிரி செஷன் வைஸ் பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு டேட்டில் ஏதோ ஒரு டைமில் போகணும் அப்படின்றது இல்லை. ஸோ கரெக்டாக என்ன டேட்டு என்ன டைம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு பார்த்துட்டு போங்க. ஆஃப்டர்நூன் செஷனுக்கு மொதல் 160 பேருக்கு, ரெண்டாவது 160 பேருக்கு, சரி ரெண்டாவது 160 பேரில் எத்தனை நபர்கள் அப்படின்றது மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 259 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 259 நபர்களுக்கும் எங்கே நடக்கும், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத வந்து அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. பிஃபோராக 1 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 9 மணிக்கு அட்டன் பண்ணுறவங்க 1 மணி நேரம் முன்னாடியே 8 மணிக்கு வந்துடணும், 2 மணிக்கு அட்டன் பண்ணுறவங்க 1 மணிக்கு வந்துடணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாலுக்கு நீங்கள் வரும்போது ப்ராப்பராக ட்ரெஸ்ஸு கோடு இதெல்லாம் பார்த்துக்குங்க. அதே போல் உங்களுடைய ஹால் டிக்கெட், இதுக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு நடந்த ஹால் டிக்கெட்டு, உங்களோட மார்க் லிஸ்ட்டு, அது எல்லாத்தையுமே ஒரு ஜெராக்ஸ் போட்டு எடுத்துங்க. அதே போல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும்ன்ருக்காங்க. பிரிங் ஒரிஜினல் சர்டிஃபிகேட், எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, யூஜி, பிஜி எது படிச்சிருக்கீங்களோ அதற்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்ற அதுக்கும் வந்து சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு முறை ஃபாலோ பண்ணிக்கோங்க, பார்த்துக்குங்க, படிச்சுக்கிங்க. ஸோ ரிசல்ட் வந்துருச்சு. உங்களுடைய பெயர் இருக்குதா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஃபுல்லாக எங்கே நடக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். Candidate shortlist for the oral interview to the conducted in the 2nd floor New Auditorium Museum and Building of Madras High Court Campus, சென்னை 6,104 அப்படின்ற அட்ரஸ் தான். எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/2/2025 இன்றைய தேதியில் உங்களுக்கு சென்னையில் நடக்கும். அதுவும் மார்னிங் செஷன் தனியாக, ஈவினிங் செஷன் தனியாக நடக்கும் அப்படின்றத தெளிவாக அவங்க போட்டாங்க. ஸோ இதற்கு எலிஜிபிள் இருக்கிற கேண்டிடேட்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் முடிஞ்ச வரையும் ஒரு 1 ஹவர் ஆர் 2 ஹவர்ஸ் பிஃபோராகவே அந்த பிளேஸ் வந்து ரீச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிங்க. இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.